இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வர்ணலையாருக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா விஜய் கட்சிக்கார தம்பி வந்து விஜய் குடியை வந்து களத்துல காமிச்சாரு. அந்த மாட்டுக்கே பரிசுன்னு சொல்லி அமுச்சு விட்டீங்க. ரைட்டு அண்ணே வர்ணனையாளர் அண்ணே கரெக்டா நியாயமா நடக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நேரத்துல ஒரு தம்பி வந்து மலை மாடுகள் மலையில மேயணும்னு ஒரு பிளெக்ஸை கொண்டு வந்தாரு. அதையும் மடக்க சொன்னேன். சரி ரைட்டு அப்படின்னு இருந்தேன். அவரையும் பார்த்து அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பார்த்து ஜிகு ஜிகுன்னு வந்திருக்க கருப்பு சிவப்பு போட்டு வந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றியே, இதெல்லாம் நியாயமா? போட்டதும் போட்டீங்க, கருப்பு சோபா போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உன் அரசியல் பேச்செல்லாம் அரசியல் மேடையோட வச்சுக்கணும். இது வந்து ஜல்லிக்கட்டு, அதனால வந்து கரெக்டான வர்ணனையாளரை வந்து கரெக்டா பேசணும். ஏன்னா ஜல்லிக்கட்டுல அரசியலை வந்து கொண்டு வரக்கூடாது. ஒருத்தனுக்கு வந்து கரெக்டா நியாயத்தை கொடுத்த, ரெண்டாவது ஒருத்தனுக்கு வந்து கருப்பு சிவப்பு போட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. நீ வந்து ஜல்லிக்கட்டுக்கான வர்ணனையாளர், அதனால வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசு. அப்படி உன் அரசியல் பேச்சு இங்க பேசணும்னா அடுத்த வருஷம்லாம் நீ வர்ணனையே இருக்காத, சரியா? மைக்க பக்கத்துல வந்து கொடுத்துட்டு இறங்கி போய் பேரிகேட்டுக்கு தாண்டி கலெக்ஷன் பாயிண்ட்ல போய் உட்காந்துக்க. அதான் உனக்கு சரியான இடம்.